வணக்கம். நாகேந்திர பாரதி. நமது பூபாலம் பிப்ரவரி மார்ச் 2026 இதழ். இதை படித்த அனுபவம். ஆர்கே ஹரிஹரன், மதுவந்தி, சுரேஷ் இவர்களுடன் ஆலோசகராக டாக்டர் பாஸ்கரனும் இணைந்து நண்பர்களுக்காக நண்பர்களால் நடத்தப்படும் நண்பர்களுடைய படைப்புகளை தாங்கி வரும் இந்த இதழில் நான் வழக்கம்போல் பத்திரிகை ஆசிரியரிடம் 10 கேள்விகள் என்ற டாக்டர் ஜே பாஸ்கரன் அவர்களுடைய பேட்டியை படித்தேன். அவர் ஒவ்வொரு மாதமும் பல பிரபலங்களிடம் பேட்டி கண்டு மிக அருமையான கட்டுரைகளை படைத்து வருகிறார். இந்த இதழில் திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களுடன் பேட்டி. அவர் தனது பத்திரிகை துறை வாழ்க்கையிலிருந்து இப்பொழுது எழுத்தாளர் துறை வாழ்க்கை வரை மிக மிக அருமையாக நகைச்சுவையாகவும் பல கருத்துக்களோடும் சிறப்பாக சொல்லியுள்ள ஒரு பேட்டி இது. இந்து பத்திரிகை ஆசிரியராக இருந்த அனுபவம், அப்பொழுது அவர் சந்தித்த அரசியல்வாதிகள், இவர்களுடன் ஏற்பட்ட அனுபவம், பிறகு பத்திரிகையாளனாக மாறிய பிறகு ஏற்பட்டுள்ள அனுபவம், இவற்றிலெல்லாம் அவர் கற்றுக்கொண்ட பாடங்கள், அவர்களுடைய ஒரு நியாயமான ஒரு நேர்மையான ஒரு அணுகுமுறை போன்றவற்றை பற்றியெல்லாம் இந்த பேட்டியிலே மிகவும் அருமையாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பிரபல நகைச்சுவை சினிமா நகைச்சுவை எழுத்தாளர் சித்ராலயா கோபு அவர்கள், கமலா சடகோபன் என்ற பிரபல எழுத்தாளர், இவர்களுடைய புதல்வர் நமது காலச்சக்கரா நரசிம்மா அவர்கள். இந்த புகழ்பெற்ற பிரபலங்கள் இருவருடைய பின்னணி பற்றி எதுவும் அலட்டிக்கொள்ளாமல் தன்னுடைய சொந்த முயற்சியிலே தான் எப்படி முன்னேறி வந்திருக்கிறேன் என்பதை மிக மிக அருமையாக இந்த பேட்டி முழுக்க சொல்கிறார். அவர் கற்றுக்கொண்ட பாஷைகள், அங்கே திருநெல்வேலி தமிழிலிருந்து ஆங்கில கான்வென்ட் ஆங்கிலம், வைணவ பரிபாஷை என்று அவர் படித்த லைப்ரரிகள், அமெரிக்கன் லைப்ரரி, அடையார் லைப்ரரி, ஈஸ்வரி லைப்ரரி, கஸ்தூரி சீனிவாசன் லைப்ரரி என்ற ஒரு ஆரம்ப காலத்திலிருந்தே அவருடைய வாழ்க்கை எப்படி ஒரு அனுபவத்தை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தது என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த பேட்டியிலே. அதற்கு பிறகு அவருடைய நகைச்சுவை, அவருடைய சரித்திர கதைகள், அமானுஷ்ய கதைகள் போன்றவற்றை பற்றியெல்லாம் மிக மிக அருமையாக விளக்கங்கள் சொல்கிறார். அரசியல் சம்பந்தப்பட்ட பதிவுகளை நகைச்சுவையாக எழுதும் பொழுது அதனுடைய முக்கியத்துவம் குறைந்து விடாதா என்ற பாஸ்கரன் சார் அவர்களுடைய கேள்விக்கு மிகவும் அருமையான பதில் சொல்கிறார். தென்னாலிராமன் கதையிலிருந்து அவர் சொன்ன 2 அருமையான உதாரணங்கள் மிகவும் அருமையாக இருந்தன. சாவுக்கு ராக்கி என்று சொன்னால் கோபம் வரும், நீங்கள் ஏன் திருநாட்டுக்கு எழுந்திருளக்கூடாது என்று கேட்டால் தேங்க்யூ சார் என்று சொல்லிவிட்டு போவான். இந்த திருநாடு என்ற பதப்பிரயோகம் வைணவ பரிபாஷை புரிந்தவர்களுக்கு புரியும். அதுபோன்று, ஏண்டா மூளை வயிறு 2ஐயும் காலியா வச்சிருக்கியே, வைத்தியாவது நிரப்பிக்கொள்ளேன் அப்படின்னு சொன்னா, தண்டைச்சோறு சோறு கொட்டிக்கோ அப்படின்னு சொல்றதை விட இது இன்னமும் நகைச்சுவையா இருக்கிறதுனால பையன் கொஞ்சம் யோசிப்பான் என்ற சில அருமையான நகைச்சுவை துணுக்குகள், பொருத்தமான அந்த நகைச்சுவை விஷயங்களை எல்லாம் இதில் கொண்டு வருகிறார். பத்திரிகை அனுபவமும் எழுத்தாளர் அனுபவமும் எப்படி ஒன்றுக்கொன்று துணையாக இருக்கின்றன என்பதையும் மிகவும் அருமையாக சொல்லியுள்ளார். அதுபோன்று ஜெயலலிதா அவர்கள் முன்பு இவர் மிகவும் உரிமையோடு ஜோக்கடித்து கொண்டு பேசிய காலங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து சொல்கிறார். சிறு பத்திரிகைகளை பற்றி சொல்லும் பொழுது அவரது அம்மாவினுடைய அந்த அறிவுரை, பிரபல பத்திரிகைகளுக்கு எப்படி எழுதுவாயோ அதே போன்று ஆழமான கருவை தேடி சிறு பத்திரிகைகளுக்கும் எழுத வேண்டும். பெரிய பஸ்ஸில் பயணம் செய்தால் என்ன, மினி பஸ்ஸில் பயணம் செய்தால் என்ன, இலக்கை அடைவது தானே முக்கியம். எனவே பத்திரிகை சர்க்குலேஷன், பேமெண்ட்டை பற்றி கவலைப்படாமல் எழுத்தின் தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு அருமையான கருத்து. அவருடைய பலவிதமான நாவல்களை பற்றிய விவரங்கள், காலச்சக்கரம், சிரித்ராலயா, இது போன்று இன்னும் பல நாவல்கள், இவற்றை பற்றியெல்லாம் பாஸ்கரன் அவர்கள் மிகவும் அருமையாக கேள்விகள் கேட்டு அதன் பின்புலமாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை நமக்கு இந்த பேட்டி மூலம் தெரியப்படுத்துகிறார். மொத்தத்தில் நமது காலச்சக்கர நரசிம்மன் அவர்களை பற்றிய ஒரு அருமையான ஒரு அறிமுகம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை படித்த பின்பு நிச்சயமாக அவருடைய படைப்புகளை எல்லாம் நாம் கேட்போம்.
அவருடைய பேச்சுக்களை எல்லாம் நாம் கேட்போம், படைப்புகளை படிப்போம் என்ற ஒரு ஆர்வத்தை தூண்டிவிடும்படியாக இந்த பேட்டி அமைந்திருக்கிறது. கடைசியில் அவர் முடிக்கும் பொழுது, இந்த நேரத்தில் துவாதசா நாமங்களை சொல்லி போகிற வழிக்கு புண்ணியம் தேடிட்டு இருந்திருக்கலாம். சரி, பூபாலத்துக்கு கொஞ்சம் நேரம் நான் முகாரி பாடணும்னு நீங்க விரும்பினால் நான் என்ன செய்ய முடியும் என்று நகைச்சுவையாக பேசி முடிக்கின்ற அந்த விதமும் மிகவும் அருமையாக இருக்கிறது. இதுபோன்று பல்துறை வித்தகரான காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடிந்தது. ஒவ்வொரு மாதமும் இதுபோன்று சிறப்பான பேட்டிகளை டாக்டர் பாஸ்கரன் அவர்கள் தொடர்ந்து அளித்து வருகிறார்கள் இந்த பூபாலம் இதழில். அது தவிர அருமையான கதைகள், கட்டுரைகள், கவிதைகள் அனைத்தும் அடங்கி இருக்கின்றன. படித்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.